வணக்கம் இடம் நேயர்களே. இன்னைக்கு தேதியில் ரிச்சஸ்ட் மேன் இந்த வேர்ல்ட்னா எலான் மஸ்க்கு. ஆனால் எங்கள் ஸ்டாலினுக்கு ரிஸ்க்கு அப்படின்னாலே வெறும் ஒரு ரஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியமான நபர். இது இந்த ரவுடி நாய்க்கு போடுவாங்களே அந்த ரஸ்கா? எல்லா நாய்க்கும் ரஸ்க்கு போட்டால் சாப்பிடும். சரியா? ஏன் நீங்கள் ரஸ்க்கு விட்டா டீயில் தொட்டு சாப்பிட மாட்டீங்களா? நாய் சாப்பிடுவோம், நாய் சாப்பிடுவோம். பாதி ரஸ்க்குக்கே உங்கள் வயிறு நிறைஞ்சிரும். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அமெரிக்க அதிபர் டொனால்டோ இல்லை இன்னைக்கு பிறந்த ரொனால்டோ யார் முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா கால்பந்து ஜாம்பவான் ரொனால்டோ. நம்ம ஊர்ல இருக்கிறது டொனால்ட் டக்கு. ஐயோ, இவரை பார்த்தாலே ஜிம்முக்கு போகாத அர்னால்டோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாடியை இன்னைக்கும் வந்து டொனால்ட் டக் பார்த்து நடையோட சேர்ந்து. எனக்காக ஒரே ஒரு வாட்டி கேமராவை கொஞ்சம் அப்படியே வெயிட் ஆகல, இவர் நடந்து காட்டுங்களா, அங்கேருந்து இங்கே நடந்து காட்டுங்களா. இல்லை இல்லை நீங்கள் நடக்கிற விஷயங்களாலையும் காமெடி பண்ண முடியும். சரியா? பண்ணுங்க. இபிஎஸ் ஐலாண்டை பற்றி தான் உலகத்தை ஃபுல்லாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சாரி கோச்சுக்காதீங்க. எப்ஸ்டீன் ஐலாண்டை பற்றி தான் வந்து உலகத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல மாட்டினா கூட தப்பிச்சிக்கலாம், பட் ஸ்டாலின் ஃபைல்ஸ்ல மாட்ட எவனுமே தப்பிக்கவே முடியாது. ஸ்டாலினுக்கு ஃபைல்ஸ்னு எனக்கு தெரியாது, இப்பதான் நீங்க சொல்றீங்க. அதுல ஏன் நீங்க மாட்டிக்கிறீங்க? அது முன்னாடி இருக்க விஷயங்கள், முன்னாடி இருக்க விஷயங்க. ஃபைல்ஸ் பேச வேணாம் அப்படிங்கிறேன் நான். அதை சொல்றதுக்குள்ள இது மாதிரி பண்றீங்க நீங்க. துரந்தர் ஹீரோ ரன்வீர் சிங் தமிழகத்துக்கு என்னைக்குமே ஏன் அடுத்த 5 வருஷத்துக்கு ஸ்டாலின் தான் கிங் அப்படிங்கிறத அடிச்சு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு. பாராளுமன்ற தாக்குதல் பற்றி வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2001 ஏதோ நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போது தீவிரவாதிகள்லாம் வராங்க, எல்லாருமே எம்பிஸ்லாம் உள்ளே போங்க அப்படின்னாங்க. நேற்று வந்து பாராளுமன்றத்துக்குள்ள ஒரு தாக்குதல். அங்கே இருக்கிற எம்பிஸ்லாம் ஐயோ வெளில ஓடணும்னு பார்த்தா கதவை மூட்டாங்க. அந்த அளவுக்கு த கிரேட்டஸ்ட் பார்லிமெண்டேரியன் அப்படின்னு ரொம்ப டீசெண்டான ஒரு கவிஞரான வைரமுத்துவாலேயே வந்து புகழப்பட்ட இது கன்னி பேச்சு இல்லை. இது வந்து பற்றி இல்லை சும்மா பேசினதுன்னு சொல்ல வந்தேன். சொல்லுங்க, என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? What's your degree? Which area are you coming from? சரி, May I talk to your parents? இல்லை அவர் இப்போ என்னமா பேசுகிறாருங்க. அது டிரான்ஸ்லேட்டர் இருக்குது தெரியுமா? டிரான்ஸ்லேட்டர் வந்து பின்னா மற்ற எம்பிஸ்க்குலாம் அந்த வெடிச்சிருக்கும் அப்படியே. என்ன அந்த பேசின பேச்சுக்கு வெடிக்காம நிர்மலா சீதாராமனோட மூஞ்சில நான் வந்து சிரிப்பை பார்த்ததே இல்லை. நேற்று வந்து உழுந்து சிரிக்கிறாங்க. அவங்களோட புன்னகை இவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதற்காகவே அவங்க பட்ஜெட்டுக்கு முன்னாடி கின்ற அல்வாவோட அவங்க சிரிப்பு அப்படிங்கிறது அல்லோட ஸ்வீட்டாக இருந்துச்சு. அதுக்கு முழுக்க காரணம் கமல் தான். எவ்வளோ ஸ்பீச்சஸ் நீங்கள் படிக்காத புக்ஸில் நான் பார்த்தேன். கமல் வந்து ஒரு நல்ல சிறந்த காமெடியன். சினிமாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா சதிலீலாவதிலாம் நல்லா காமெடி எல்லாம் பண்ணியிருப்பார். இட்ஸ் குட் காமெடியன். அந்த வந்து ஒரு பாராளுமன்றத்தையும் தொடர்கிறார். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஏங்க, அதாவது பிச்சை எடுப்பதற்கு தமிழ் உதவாது அப்படின்னு சும்மா நெத்தி போட்டில் வச்ச மாதிரி பேசினார் பார்த்தீங்களா? நெத்தி போட்டில் அடிச்சிருக்க வேண்டியது ஈவேராவுடைய நெத்தி போட்டில். ஏன் அடிக்கணும்? அவர் தான் சொன்னது. அது பிச்சை எடுப்பதற்கு கூட தமிழ் உதவாது, தமிழை படித்து நீ என்ன நீ சாதிக்க போற அப்படின்னு கேட்டது ஈவேரா. அதை மேற்கோள் காண்பித்தாங்க நிர்மலா சீதாராமன். அவங்க அதை மேற்கோள் காண்பித்து இந்த மாதிரி இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, ஆனால் தமிழுக்கு நாங்கள் முக்கியத்துவம் தருவோம் என்று சொன்ன பொழுது அதை இவன் கவுண்டர் பண்ணுறாராம் பாஞ்சிக்கிட்டு. நீ பேச வேண்டியது ஈவேரா சிலைக்கு மேலே போய் நின்று பேசு. கோவிலுக்கு செல்பவன் காட்டு முன்னாடி கடவுள் நம்புவன் முட்டாள் அயோக்கியன் இப்படிலாம் போட்டு வச்சிருக்கல, அதுக்கு முன்னாடி போய் நீ நில்லு வந்து அங்கே ஈவேரா பார்த்து பேசு. நெத்தி போட்டில் அடி இல்லை வேறு ஏதாவது போட்டில் அடி, யாரும் வேண்டாங்க. ஏங்க அண்ணா அறிஞர் அண்ணாக்கு அப்புறம் இவ்வளோ ஒரு ஃப்ளூயண்ட்டாக அந்த தமிழ் அண்ணாவை நீங்கள் வந்து நீங்கள் அண்ணாவுடைய பேச்சுக்களை நீங்கள் பார்க்கலன்னு நான் நினைக்கிறேன். அறிஞர் அண்ணா அவர்களுடைய பேச்சுக்கள், உரைகள் இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, பாராளுமன்றத்தில் அவர் பேசியவையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஸ்பீச். அவருடைய கன்னி பேச்சு ஐ திங்க் 1962 நினைக்கிறேன் அவர் பாராளுமன்றத்தில் பேசணும். என்ன பியூட்டிஃபுல் ஸ்பீச் அது. அந்த ஒரு டாபிக் அவர் எடுத்த டாபிக், அஃப்கோர்ஸ் அவர் எடுத்த டாபிக் வந்து மின்சாரத்துறை சார்ந்து இல்லை, மின்சாரம் பாய்ச்சின்ற அளவுக்கு அந்த ஸ்பீச் இருந்துச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையில் செல்வி ஜெயலலிதா 1983 அவங்க பேசுகிறாங்க, அவங்களுடைய கன்னி பேச்சு இருந்தது. அப்போது அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து அண்ணா அவர்களுக்கு வழங்கப்பட்ட அதே இருக்கையிலிருந்து நான் இப்போ பேசுகிறேன், அதே இருக்கை எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அண்ணா அவர்கள் வந்து மின்சாரம் பாய்ச்சக்கூடிய அளவிற்கு பேசினார்கள், நானும் மின்சாரத்துறையை சார்ந்து பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக அவங்க பேசியிருப்பாங்க. பட் அண்ணாவுடைய ஸ்பீச்சஸ் என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு மைல் ஸ்டோன். அப்போ இவர் பேச்சு கமல் பேசணும்னு மின்சாரமே துண்டிக்கப்பட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வரீங்களா? இது வந்து ஷார்ட் சர்க்கியூட்.
இதை நீங்க என்னென்ன எடுப்பீங்க? சரி, உன்னுடைய பேச்சோட ஆரம்பமே கருணாநிதித்தனமான என்ன இருந்துச்சு? நிர்மலா சீதாராமன் ஈவேராவை மேற்கோள் காண்பித்து பேசியதை நீ எடுத்து நிர்மலா சீதாராமன் பேசின மாதிரி நீ வந்து அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க. யார் இங்கே கொஸ்டின் பண்ணாங்க? இன்னொன்று எனக்கு புரியவே இல்லை. பாராளுமன்றத்துக்கு உங்களுக்கு அனுப்புறது, உங்களை வந்து மாநிலங்களவையாக இருக்கட்டும் மக்களவையாக இருக்கட்டும், உங்களை அங்கே அனுப்புறது எதுக்குன்னா அங்கே கொண்டு வந்து இந்தியா என்றால் என்ன அப்படின்னு லெக்சர் கொடுக்கறது கிடையாது. யூ ஆர் நாட் சென்ட் தேர் ஃபார் தட். சரியா? இந்தியா என்றால் என்ன என்பது ஏற்கனவே அது வரையறை செய்யப்பட்டு அது வந்து கான்ஸ்டிடியூஷனில் அது வந்து என்ஸ்ட்ரைன் ஆகிடுச்சு. நம்மளுடைய ப்ரியாம்பிள்லையோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுடைய இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்லேயோ அது என்ஸ்ட்ரைன் ஆகிடுச்சு. திரும்ப திரும்ப அதே நீ பேசி என்ன 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 பண்ண போகிற? 75 ஆண்டுகளாக இந்த நாடு எப்படி அப்படின்னு வரையறை செய்யப்பட்டுவிட்டு அந்த வரையறையின் அடிப்படையில் அது இயங்கிட்டு இருக்கு. சரியா? ஒன்று அனுப்புறது எதுக்குன்னா கொள்கை வரைவுகள் எப்படி இருக்கணும். பாராளுமன்றத்தில் போயிட்டு தண்ணி வரல, குழாயில் தண்ணி வரல நீ பேச முடியாது. சரியா? பாராளுமன்றத்தில் நீங்கள் போயிட்டு ஒட்டுமொத்த நாட்டுக்குமான கொள்கை வரைவு அப்படின்றது சார்ந்து தான் நீங்கள் பேச முடியும். நிறைய பேருக்கு கேட்பாங்க, ஒரு எம்பி வந்து என்ன பேசணும்? எம்பி வந்து பேச முடியாது. எம்பி வந்து எல்லாரும் நினைக்கிற மாதிரி எந்த அளவில் குழாயில் தண்ணி வரல எம்பி பேசணும்னா அதுக்கு நம்ம அனுப்பலை. 6 சட்டமன்றத்துக்கு சேர்த்து ஒரு எம்பி அனுப்புகிறோம் நாடாளுமன்றம் பொறுத்த வரைக்கும். சரியா? அதே மாதிரி 6 இவங்க 23 24 எம்எல்ஏக்களும் சேர்த்து ஒரு ராஜ்யசபா எம்பி அனுப்புகிறோம். அப்போ இந்த ராஜ்யசபா எம்பியோடைய வேலை என்னென்னா கொள்கை வரைவுகள், பாலிசி டெசிஷன்ஸ், இதை பேசணும் நீ. சரி, அதை விட்டுவிட்டு திருப்பி இந்தியா என்ன மாதிரியான நாடு? இந்தியா வந்து மாநிலங்களின் ஒருங்கிணைந்த இதை இப்போ யார் கேட்குறாங்க? அது இப்போ ஊருக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா மரத்தடியில் ஒரு பாட்டி உட்காந்துருக்கும். அந்த பாட்டியை பார்த்தாலே பக்கத்தில் போயிடும். இன்னொரு அங்கிள் இருப்பார். நான்லாம் அந்த காலத்தில் அவரை பார்த்தா இப்படி ஓடிடுவோம். இன்னொருத்தர் இருப்பான் குடிச்சிட்டு பார்த்தா ராவடி பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி வந்து இவரை பார்த்து பாராளுமன்றத்துக்கு எல்லாருமே வரத்துக்கே பயப்பட போகிறாங்களா? இனிமேல் இப்படி தான் இருக்க போதா? நான் சொல்கிறது வந்து இப்போ ரீசெண்டாகவே நான் சொல்கிறது இப்போ கடந்த ஒரு 10 ஆண்டுகளாகவே இது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஆளும் தரப்பு பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துடுறாங்க. எதுக்கு எடுத்தாலும் நேரு, என்ன இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, நேரு, ராஜீவ் காந்தி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா வந்து எப்படிப்பட்ட நாடு, இந்தியா வந்து இந்தியா இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இப்படின்லாம் இவங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நேஷனல் அனிமல்ஸ் டைகர், பீகாக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மீனிங்லெஸ் டிபேட்ஸ். சரியா? வெதர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, நேரு வாஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் திஸ் கண்ட்ரி ஃபார் 16 இயர்ஸ் கண்டினியூஸ்லி. சரியா? அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இந்திரா காந்தி வாஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர்ஸ் இன் திஸ் கண்ட்ரி. அஃப்கோர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஷி வாஸ் லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் திஸ் கண்ட்ரி. சரியா? இப்படி இவங்க எல்லாரும் வந்து அந்தந்த வரலாற்றுக்கு ஏற்ற மாதிரி இருந்தாங்க. அவர்களுடைய ஆட்சியில் நிறைகள் குறைகள் இருந்திருக்கோம்னா இருந்திருக்கும். சரியா? அந்த நிறைகள் குறைகள் இதெல்லாமே மக்கள் அசை போட்டு அலசி ஆராய்ந்து தான் முன்ன கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வைக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் நேருன்னு ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் அதில் என்ன இருக்குது? அண்ட் இன்னொன்று ரொம்ப அருவருக்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நேரு பற்றி பேசும்பொழுது நேருடைய கொள்கை வரைவுகளை நீங்கள் தாராளமாக விமர்சிக்கலாம், பண்ணுங்க, விமர்சனம் பண்ணுங்க, எதிருங்க, எல்லாமே பண்ணுங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் நேரு எட்வினா மவுண்ட் பேட்டனோட இந்த உறவு, சரியா? இந்திரா காந்தி இன்னொரு நபரோட இருந்த ஓபி மாதாயோ யாரோ ஒருத்தரோட இருந்த உறவு, இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு பாராளுமன்றத்தில் ஒரு பயில்வான் ரங்கநாதன் மாதிரி ஆயிடுச்சு. அப்படி பாராளுமன்றத்தில் கொண்டு இதுவா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்க உடனே என்ன ஆரம்பிக்கிறாங்க? வாஜ்பாய் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவருக்கு நிறைய பொம்பளைங்களோட என்னங்க கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. இல்ல, இட் இஸ் ஆல் டாக்குமெண்டட். இதுக்கு ஒரு 4 புக் இருக்குன்னா அதுக்கு ஒரு 4 புக் இருக்கு. சரியா? நான் என்ன கேட்குறேன்னா, வையாரி வரிட் அபவுட் அவங்களோட லிபிடோ பற்றி நமக்கு என்ன வந்தது? சரி, இல்லை கரெக்டு. ஆனால் இப்போ நம்ம ஊரில் நடக்கிற விஷயத்தை பற்றி நம்ம பேசல. ஏன்னா பாராளுமன்றக்குள்ள நம்மளும் வந்து முடங்க தேவையில்லை. கமல் ஞாபகமாக வந்துட்டு இருக்கு. பேசுறதெல்லாம் நான் மறந்துடுவேன். இல்லைனா பேசுறது சொல்லும்பொழுது நம்மளுடைய பார்வையாளர்களே நிறைய பாஜக ஆதரவாளர்கள் கொதிப்பாங்க. நீ இப்படி பாருங்க, இருக்கிறதா நான் பேசுகிறேன். சரியா? நான் இப்போ நாளைக்கு மோடியை பற்றி தப்பாக பேசினா, இவங்க மோடியோடைய மனைவியை அவர் பிரிந்து வந்து விட்டார், நீ பேச போகிறேன்னா அதுவும் யோகியத்தனம் தான் நான் சொல்லுவேன். உனக்கு தேவையில்லாது. சரியா? இப்போ நீங்க உடனே திரும்பி கேட்கலாம், சில பேர் கேட்கலாம், அப்ப கருணாநிதி பத்தி நீங்க நான் மைண்ட்ல அப்படியே நாக்கு கிட்ட வந்துச்சு. கரெக்டா கேட்டீங்க தலைவரே. அப்ப நாக்க போடுங்கிற மாதிரி நான் திருப்பி கேட்பேன். என்னன்னா நீ வந்து கருணாநிதி தான் வந்து மேடையில உட்கார வச்சு மனைவிக்கு ஒரு விழா, துணைவிக்கு ஒரு விழா, அந்த மனோரமாவுடைய அந்த விழாவில் என்ன பேசினாலும் நமக்கு எல்லாம் தெரியும். மனோரமா தான் போட்டு கொடுத்துச்சுன்னு இதெல்லாம் நீ கொண்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது தான் நீ பொதுவில் கொண்டு வந்து வச்சு நீ பேசும்போது தான் நாம பேச வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுக்கே சென்று பல நாட்கள் ஆகிவிட்டு நீ விசும்பி எழுதுனா எந்த வீடுன்னு கேட்பாங்கல்ல.
அப்படி தான் அது வருதே தவிர்த்து அதர்வைஸ் ஐம் நாட் பாதர்டு. கருணாநிதி தெருவுக்கு ஒன்று வச்சிருந்தா எனக்கு என்ன வரப்போகுது? உங்களுக்கு திமுகவுக்கு வந்து மனசுல என்ன நடக்குன்னு தெரியல. பட் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தொழில் தொடங்குறதுக்கு 4வது இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி ராஜா சொல்லிட்டாரு. இவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கார் கம்பெனி, என்ன தொழில்? அதுதான் இப்போ கேள்வி. கார் கம்பெனிலாம் வந்து இப்போ மேனுஃபேக்சர்லாம் பண்ணி வந்து சிறப்பாக நீங்க செயல்பட்டு யோசிச்சு பாருங்களேன். இதை இன்னைக்கு வந்து நீ வந்து அறிக்கையை ஒன்று கொடுக்குற கார் கம்பெனிலாம் வந்துகிட்டு கொடுக்கல. இதே தானே எதிர்கட்சி தலைவர் கேட்டாரு. நீ என்ன பண்ண? வெறும் வெள்ளை பேப்பர் எடுத்து காமிச்சல நீ. அவ்வளோ யோகியனா இருந்தா 4வது இடத்துல இருக்கு, 5வது இடத்துல இருக்கு, 3வது இடத்துல இருக்கு நீ சொல்றவனா இருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? வளர்ந்து கேட்டவனே உன்னை பார்த்து நான் கேட்குறேன், நீ என்ன பண்ணிருக்கணும்? நீ எடுத்துட்டு வந்து இவ்வளோலாம் இருக்குதா பாருங்க அப்படின்ட்டு இதையே கேட்டாங்க சட்டமன்றத்தில். சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா 2015 இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் என்ன வந்தது? எனக்கு வெள்ளை அறிக்கை வேண்டும் ஸ்டாலின் கேட்டார். ஜனவரி எனக்கு தெரிஞ்சு அந்த சமயத்தில் சட்டமன்றம் கூடின போது செல்வி ஜெயலலிதா படிக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் வந்து கேட்டார், என்னென்ன வந்திருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்திருக்கிறது அப்படின்னு அவங்க வந்து இதெல்லாம் வந்திருக்கிறது வரவிருக்கிறது இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்க வந்து பட்டியலிட்டாங்க. அப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, இதையெல்லாம் நான் வாசிக்கும் பொழுது இதை எதற்காக கேட்டாரோ அந்த எதிர்கட்சி தலைவரே இங்கே இல்லை, ஓடி போய் விட்டார், சட்டமன்றத்தில் இல்லை அப்படின்ட்டு. சரியா? அப்போது நீங்கள் சொல்ல வேண்டியதுன்னு நீ ஒரு பக்கம் பெருமையாக பேசுகிற, அப்போ எதிர்கட்சி தலைவர் கேட்டால் பதில் சொல்லிட்டு போக வேண்டியதானே? நீ வெள்ளை பேப்பரை தூக்கி காமிக்கிற. இப்போ அவர் சொன்னது உண்மை இல்லைங்கிறீங்களா? இருந்தாலும் அந்த கார் கம்பெனிங்கிறது இப்போ மேனுஃபேக்சரிங் தொடங்கி வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க, கார் கம்பெனி அப்படின்றது தமிழ்நாட்டை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? தமிழ்நாடு அதற்கான உகந்த இடத்தை கொடுத்துருக்கிறது. இப்போ இல்லை, ஃபோர்ட்லேருந்து ஆரம்பிச்சு ஹுண்டாயிலேருந்து ஆரம்பிச்சு அது இருந்திருக்கு. சரி, யார் கொண்டு வந்தாங்க அதை ஃபஸ்ட்டு? அடிப்படை யார் அது அடித்தளத்தை போட்டது? சில ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் போட்டது. 91 96 இந்த பீரியடில் தான் அதோடைய அடித்தளம் ஆரம்பிச்சது. ஆட்சி முடிகிற சமயத்தில் ஹுண்டாயோடது கம்ப்ளீஷனுக்கு வந்துச்சு. பட் ஃபவுண்டேஷன் யார் போட்டது? சரியா? அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நிறைய கார் கம்பெனிலாம் வெளியில் போச்சு. ஏன் போச்சு? சரியா? அண்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஊழல் அப்படின்றதன் காரணமாக வராத நிறுவனங்கள்னு எடுத்தீங்கன்னா அது ஒரு பெரிய நீண்ட ஒரு பட்டியல் இருக்குது. இழந்தது அதிகம்ன்றீங்க. யாரே கார் கம்பெனி வருது ஒன்றும் பெருமை கிடையாது. நாம் இன்ஃபேக்ட் கார் கம்பெனிலாம் வேணாம்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கியா மோட்டர்ஸ் வி செட் நோ, நான் எங்கே போவேன், நான் இதுக்கு ஆந்திராவுக்கு போகிறேன்னா போகணும். ஏன் வால்வோ போகணும்? ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீ தமிழ்நாட்டில் வந்து நீ இண்டஸ்ட்ரி போட போகிறேன்னா உனக்கு சாதகம். அப்போது உனக்கு நான் எதுக்கு இடத்த வந்து சப்சிடைஸ்டாக கொடுக்கணும்? உனக்கு எதுக்கு நான் எலக்ட்ரிசிட்டி வந்து சப்சிடி கொடுக்கணும்? இதெல்லாம் நான் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. லாஸ். சரியா? ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நீ ப்ராஃபிட்டு உனக்கு. அப்போ நீ ஒழுங்கு மரியாதையா எங்களோட டேர்ம்ஸ்க்கு வா. அவங்க அப்படி கிடையாது. ஆந்திராவில் அவங்களுக்கு இண்டஸ்ட்ரி வேணும், இடத்த சப்சிடைஸ் பண்ணி கொடுப்பான், 100 ரூபாய் per ஸ்கொயர் ஃபீட்னு கொடுப்பான். சரியா? இடத்த கொடுப்பான். ஏன் இதில் அவங்க குஜராத்தில் கொடுத்தாங்க. சிங்கூரில் டாடா மோட்டர்ஸ்க்கு 30,000 கோடி வரைக்கும் சப்சிடிஸ் கொடுத்தாங்க. இது நானோ கார் அப்படின்னு ஒரு கார் கொண்டு வந்துட்டாங்க சிங்கூரில். சிங்கூர்லேருந்து இதுக்கு போச்சு, சாரி சானந்துக்கு போச்சு. சிங்கூர் வெஸ்ட் பெங்காலில் அங்கே வரதா இருந்தது, அங்கேருந்து சானந்துக்கு போச்சு. சரி, டாடா மோட்டர்ஸ். குஜராத்தில் அப்போல்லாம் வந்து பேஜர் தான் நினைக்கிறேன், பேஜரோ இதுதான், ஒரே ஒரு பேஜிங்லேயோ இதுலையோ ஒரு எஸ்எம்எஸோ 3 அனுப்பிச்சார் மோடி. அனுப்பின உடனே நாங்கள் போன ரத்தன் டாட்டா பேட்டி கொடுத்துருப்பாரு. 30,000 கோடி கொடுத்தாங்க. இடம் சானந்துன்ற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இடம் வந்து த்ரோவே ப்ரைஸில் கொடுத்தாரு. கடைசியில் அந்த நானோ கார் எங்கே விலை வந்துச்சா? ஃபெயிலியர் வந்துச்சு. ஃபெயிலியர். நீங்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அவங்க பூனேயில் டாடா மோட்டர்ஸோட பூனே பிளான்ட் இருக்குது. இது பின்ஃப்ரி சின்ச்வாட் அந்த ஏரியாவில் இருக்குன்னு நினைக்கிறேன், நாட் ஷுவர். இந்த பட் பின்ஃப்ரி சின்ச்வாட் வந்து பூனே கிடையாது. பட் பூனேயில் வந்து அந்த நான் விசிட் பண்ணியிருக்கேன் இந்த டாடா மோட்டர்ஸோட பிளான்ட்டுக்கு. அந்த டாடா மோட்டர்ஸோட பிளான்ட்டுக்குள்ள அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க பெரிய பெரிய உயர் ரக வாகனங்கள், அதாவது ஹை மோட்டர் வெஹிக்கிள்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இப்போ அதையெல்லாம் அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. எங்கே? சானந்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டான். அங்கே அதை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கான். புனேயில் அவன் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் பெரிய உனக்கு சப்சிடிலாம் கிடையாது, வந்தாவா போ அப்படின்னு. இப்போது அதே வண்டியை வந்து சப்சிடியோடு அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறான். சரியா? அப்போ நீ எதுக்கு வாங்கின? நீ வாங்கினது டாடா நானோ காருக்கு. ஆனால் நீ என்ன தயாரிச்சிட்டு இருக்க? லாரி, ட்ரக்கு, இதெல்லாம் நீ தயாரிச்சு. அப்போ ரொம்ப தெளிவாக இந்த சப்சிடி அப்படின்றத நீங்கள் வந்து டாட்டாவாகவே இருந்தாலும் நீங்கள் முறைகேடாக தான் பயன்படுத்துறீங்கன்னு நம்ம குற்றச்சாட்டை வைக்கலாம். சரியா? இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டில் எடுத்திங்கனாக்கா இப்போ ஃபோர்டு மூட போகிறோன்னா மூட்டு போ, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய டியூஸை கொடுத்துட்டு நீ கிளம்பு.
ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த தேவை ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோட தேவை வந்து ஒரு காலத்தில் இருந்தது. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் கொண்டு வரணும், இண்டஸ்ட்ரி உள்ளே கொண்டு வரணும்னு நம்ம வந்து தாராளமயமாக்க அந்த பொருளாதார அந்த இது வந்த பொழுது நம்ம இண்டஸ்ட்ரியை கிரியேட் பண்ணணும்னு இருந்தது. இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு வேற வேற இண்டஸ்ட்ரீஸ் வந்துருச்சு. சர்வீஸ் செக்டாரில் நம்ம பெரிய பூமாக போயிட்டுருக்கோம் நம்ம, சரியா? அப்படி இருக்கும்போது சேவைத்துறையில் நம்ம பெருசாக போயிட்டுருக்கோம் அப்படின்னும் பொழுது நம்ம மேனுஃபேக்சரிங் நான் பண்ணணும். பட் மேனுஃபேக்சரிங் எந்த மேனுஃபேக்சர்ஸ் பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சிறு குறு தொழில்கள் இல்லையா, அதுதான் அதை பூஸ்ட் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணல, அதுதான் அதிகம். ஓகே. உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கோவை திருப்பூர் பக்கத்துலலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் தமிழ்நாடு, அதுதான் தமிழ்நாடோட பியூட்டி. நீங்கள் மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க மகாராஷ்டிராவில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் உங்களுக்கு இண்டஸ்ட்ரி இருக்கும். நீங்கள் விதர்பா ஏரியா போனீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது பெருசாக. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் சூசைட்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, சரியா? ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நீங்கள் மெட்ராஸ்லேருந்து நார்த்தில் ஆரம்பிச்சிங்கனாக்கா சவுத் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸு. இந்த பக்கம் மேற்கு மண்டலம் எடுத்திங்கன்னா அங்கேயும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது. இதில் சிறு குறு தொழில்கள் அதுதான் அதிகம். ஏன்னா அதுதான் நிறைய எம்ப்ளாய்மெண்ட்டும் கொடுக்கணும். ஓகே, சரியா? அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் இந்த சிறு குறு தொழில்களில் இந்தியாவிலேயே 21% மொத்த சிறு குறு தொழிலில் 21% வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது, சரியா? அப்போ தமிழ்நாடோடைய அந்த க்ரோத் வந்து அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் இதெல்லாம் தான். அதனால தான் பெண்கள் நிறைய வேலை, நீங்கள் சிறு குறு தொழிலில் பெண்கள் நிறைய நீங்கள் வேலையில் ஈடுபடுத்தப்படுவாங்கன்றது பார்க்குறோம். அதனால தான் 46% பெண்கள் இந்தியாவில் 46% பெண்கள் வேலை செய்கிறாங்க இல்லையா, அந்த பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க பெரும்பான்மையாக. ஸோ இதெல்லாம் வந்து ஸோ மெனி ஃபேக்டர்ஸ், சரியா? இப்போ இந்த ஃபேக்டர் எல்லாமே தமிழ்நாடு ஓவராலாக இத்தனை ஆண்டுகளில் உருவாக்கியது. ராஜாஜி காலத்துலேருந்து காமராஜர் காலத்துலேருந்து இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாம் சீஃப் மினிஸ்டர் இன்க்ளூடிங் கருணாநிதி. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அதிகப்படியான ஆண்டது இந்த அதிமுக. அப்போ அதிமுகவுக்கு அந்த பங்கு அதிகம் இருக்கா? கிரெடிட் போகணும் அப்படிங்கிறீங்க. அப்படிதான் நான் பார்க்குறேன், சரியா? இப்போ இந்த ஃபேக்டர்ஸில் நீங்கள் இந்த 5 ஆண்டுகள் என்ன கிழிச்சிங்கன்றதான் கேள்வி. ஒரு வாட்டி துபாய் போனீங்க, ஒரு வாட்டி ஸ்பெயின் போனீங்க, ஒரு வாட்டி ஜப்பான் போனீங்க, சிங்கப்பூர் போனீங்க, அமெரிக்கா போனீங்க, ஹாஸ்பிட்டல் கூட போனாங்க ஒரு வாரம், லண்டன், இங்கே அப்போலோ, இதெல்லாம் விட்டுருங்க. நான் சொல்கிறத நீங்கள் முதலீடுக்காக நீங்கள் போனது அப்படின்றது, இங்கெல்லாம் நீங்கள் போனீங்க, என்ன பண்ணீங்க? எவ்வளோ வந்துச்சு? அது லூலு ஷாப்பிங் மால் ஒன்று வரப்போகுதுன்னு சொன்னாங்க. இதை தவிர்த்து ஏதாவது வந்துதா? இல்லை, போனவர் திருப்பி ஹெல்த்தியாக வந்தார், அதுக்கே நம்ம சந்தோஷம். அதான் சொல்கிறேன் நான். இந்த போன மச்சான் திரும்பி வந்தார் விஷா வண்டியில் என்ற கதையாக நீயும் போனேன், நீயும் உங்கள் ஒய்ஃபும் போனீங்க. முதல் வாட்டி குடும்பத்தையே கூப்பிட்டு போனீங்க, போயிட்டு நீங்கள் வந்து ஜாலி ட்ரிப் மாதிரி போயிட்டு வந்தீங்க. இவ்வளோதான் தவிர்த்து வேற என்ன இருக்க முடியுது? இல்லைங்க, அதாவது ஹிட்டிங் வேர் இட் வில் ஹர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த தேர்தல் சம்மந்தப்பட்டு பேசியிருக்காரு சேகர் பாபு. தலை தொங்கி போகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இபிஎஸ் சொல்கிறாரு. அவர் தலை தான் வந்து நிமிரவே கூடாது, ஏன்னா தொடர் தோல்வி, ஹேட்ரிக் தோல்வியை வந்து பண்ணியிருக்காரு, அடுத்ததும் வரப்போகிறது அவருக்கு தோல்வி தான். இவரெல்லாம் எப்படி பேசுகிறாரு? ட்ராக் ரெக்கார்டு ரொம்ப வீக்காக இருக்குது அப்படிங்கிறாரு. திமுகவோட ஒரு வீக்காக ட்ராக் ரெக்கார்டு இருக்க முடியுமா? தோல்வி ஏங்க இப்போ இவ்வளோ பலமாக இருக்காங்களேங்க. கருணாநிதியே குழிக்கு பிச்சை எடுத்தாங்க, செத்து போனாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் எதுக்கு சம்மந்தம்? நீ தோத்தது தானே, தலை தொங்கி போச்சு. தொங்கி போச்சா இல்லையா? நீ எதுக்கு குழிக்கு பிச்சை எடுத்த? முதலமைச்சராக சாக வேண்டியதானே? நீ செயல்படாத ஒரு திருவாரூர் எம்எல்ஏவாக தானே நீ போன. அப்போ உன் ட்ராக் ரெக்கார்டு என்ன? கருணாநிதியோட ட்ராக் ரெக்கார்டுக்கு கருணாநிதி தலை மட்டும் இல்லை, எல்லாமே தொங்கி போயிருக்கணும். ஏங்க நீங்கள் ஒரு கோவத்தில் வன்மத்தில் பேசுறீங்க. நான் வன்மத்தில் பேசுகிறேன், நான் ஃபேக்டோட பேசுகிறேன். சேகர் பாபு சொன்னது ஒரு ஃபேக்ட், அந்த ஃபேக்ட்டுக்கு ஒரு ஃபேக்ட் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் திமுகவுடைய எடுத்து பாருங்கள், எத்தனை தோல்விகள் எடுத்து பாருங்க. 11 தோல்விகள் இப்போ பொதுத் தேர்தல்கள் நடந்திருக்கு, சட்டமன்ற பொதுத் தேர்தல். 11 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 7 சட்டமன்ற தேர்தலில் பொது தேர்தலில் தோல்வி அடைந்திருக்கிறது திமுக. அதில் 3 தேர்தல்களில் எதிர்க்கட்சி அந்தஸ்தே இழந்திருக்கிறது திமுக. இல்லைன்னு மறுக்க முடியுமா? இல்லைங்க, இப்போது அப்படிலாம் பார்த்தாலும் இன்னைக்கு தமிழ்நாடு என்ன நிலைமையில இருக்கும் பார்க்குறோம். இப்போ எம்ஆர்கே பண்ணி தமிழ்நாடு மோசமான நிலைமையில இருக்குது. அப்படி இல்லையேங்க, நார்த்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே பானிபூரி வைக்க வராங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே பசங்க வந்து டிஃபெண்டர் கார் வாங்குறாங்க, படம் எடுக்கிறாங்க, பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் உண்டாக்குறாங்க. எல்லாருமே இங்கே ஒரு யார் அந்த பசங்க? தமிழ்நாட்டில் இருக்க பசங்க. அதான் யார் அந்த பசங்க? எடுக்கக்கூடிய பசங்க யாரு? அமைச்சர் சொன்னது உண்மையா இல்லையா? பானிபூரி விற்க வராங்களா இல்லையா நார்த் இந்தியன்ஸ்? பானிபூரி விற்கிறாங்க, அது இல்லை அதுன்றத வாதத்தை ஒரு பக்கம் வைப்போம். யார் இன்னைக்கு எடுக்கிறாங்க படம்? ஒரு குடும்பம் தானே எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல இருந்து நீ கான்டாக்ட் பண்ணுறல, அதுக்கு அவன் பானிபூரி விற்கிறவனா நான் உழைச்சி சம்பாதிக்கிறான், உன்ன மாதிரி ஊரை இது பண்ணி சம்பாதிக்கலையே. ஒரு தகவல் வந்துச்சு, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. மஞ்சள் கலர் கிரிக்கெட் டீமை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கே தானே. ஐயோ,
விடுகதையே பேசவே விட மாட்டாங்க. சீனிவாசன் மஞ்சள் துண்டு போட்டவரோட ஃபேமிலியில வந்து பெருசா வாங்கிட்டாங்க. வாங்கிட்டாங்க அப்படின்னு சினிமாமாட்டேருந்து வாங்கியிருப்பாங்க. பாவம் சினிமாமா வேற அவர் இந்தியா சிமெண்ட்ஸை வித்துட்டாரு. ஸோ சிஎஸ்கே ஒன்று தான் வச்சுருந்தாங்க. அவங்க டாட்டர் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் அவர் வந்து அறிவிக்கப்படாத ஒரு பினாமியாக தானே செயல்பட்டு இருந்தார். ஸோ அது உறுதி தானா? கேள்விப்படுறீங்க. ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. சூப்பருங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா வந்து நம்ம சன்ரைசர்ஸ் அங்க ஒரு டீம், இந்த பக்கம் சிஎஸ்கே, இன்னொரு குடும்பத்தை அமைச்சு செல்வி குடும்பத்தை அமைச்சு இந்த பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் வாங்கிட்டாங்கன்னு வைங்களேன். அப்புறம் என்ன பண்ணலாம்னா இவங்கள பேர் என்ன, நம்ம தமிழரசு அவரை நினச்சி பஞ்சாப் வாங்கிடலாம். சோழரே வந்து பாத்தீங்கன்னா வந்து கர்நாடகா வரைக்கும் தான் அங்க கைப்பற்றினார். நீங்க அப்படியே மேல மேல போயிட்டே இருக்கீங்க. டைனாசிட்டியை பெருக்க பாக்குறீங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு 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 இந்த ஒரு ஆக்டோபஸ் குடும்பம். இந்த குடும்பத்துக்கும் ஒரு மரியாதை இருக்கு இல்லையா? மரியாதை அப்படின்னு ஞாபகம் வருது. ஆர்.என். ரவி என்னதான் கவர்னரா இருந்தாலும் பட்டத்தை கொடுக்குறாங்க. அந்த பட்டத்துல இருந்து ஸ்டாலின் போட்டோ இருந்தாதான் வாங்குவேன்னு சொல்லிட்டு பசங்களாம் ஒத்த காலில் நின்று வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த பட்டத்தை வாங்கிட்டு போறாங்க. ஒத்த காலையும் கிடையாது, செத்த காலையும் கிடையாது. அவன் அந்த ஒரு திமுக அலக்கை வந்து அங்கே போயிட்டு ஸ்டாலின் படத்தை போட்டால் இவங்க நாளைக்கு பார்ப்பாங்க, டிவியில் வரும் நியூஸு, கட்சிக்காரங்க கூட்டத்தை கவனிப்பாங்கன்னு பண்ணியிருக்கோம். 200 கொடுக்குறதுக்கு ஒரு 400 இன்னொரு 200 மேலே போட்டு தருவாங்கன்னு பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இல்லைன்னா ஒத்த காலை ஒத்த இது செத்த இது. பட் ஒருத்தரையும் வந்து பின்னாடி விட மாட்டோம், எல்லாரையுமே திரட்டுவோம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தங்களோட பின்னாடி விட்டாலும் சரி முன்னாடி விட்டாலும் சரி, மேட்ரு இங்கே ரொம்ப சிம்பிள். என்னென்னா நீ பண்ணுற இந்த வெட்டி விளம்பரத்துக்கெல்லாம் மக்கள் வந்து இனிமே யாரும் வந்து அதுக்கு பெருசாக அது என்ன கொண்டு ஃபால் ஃபார் இட். நீங்கள் என்னோட காதலை விட்டது போதும். அதாவது எப்படின்னா வந்து கம்பியை நல்லா சூடாக காய வச்சு என் காதலை விட்ட மாதிரி இருக்கு நீங்கள் பேசுறதுன்னு சொல்ல வந்தேன். அதனால இதோட முடிச்சுக்கலாம். இல்லை, கம்பி எனக்கு வர கோவத்துக்கு கம்பியை பழுக்க காம்பி வச்சு கேமரா ஆஃப் பண்ணு.